அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பல்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறது என்ன கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பில் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலை வாங்குவதற்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 24/6/2024 கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 24/7/2024. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டைம் ரெசிப்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது 24/7 தான். ரைட்டாக மிட் நைட் வரைக்கும் நமக்கு 23 போட்டிருக்காங்க. ஸோ 11 மணி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அந்த டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 25/7/2024 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது விண்டோ அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா 10/8/2024 முதல் 11/8/2024 ஏதாவது அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணுறதா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் 2024 நடக்குன்றாங்க. இதே டயர் 2 பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவாக டிசம்பர் 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் 1 டயர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி குரூப் சி கேட்டகரியான போஸ்ட்டு. ரைட்டா? ஸோ இதுக்கு சேலரி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பே லெவல் 7க்கு பாருங்கள் 44,900 முதல் 1,42,400 வரைக்கும் கிடைக்கும். குரூப் பி போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி நிறைய விதமான கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்லாம் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 30 வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் புரியர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18லேருந்து இருக்குது, 20லுமே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஒரு பல்கான வேகன்சி வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் 30 இயர்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. 30 இயர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மட்டுமே பார்க்க வேண்டாம். எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் நிறைய விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் லெவல். இதே பே லெவல் 6ல் 35,400 முதல் 1,12,400 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயசு, அதிகபட்சம் 30 வயசு போட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு 32 வயசுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே பே லெவல் 5ல் இருக்கக்கூடிய ஆடிட்டர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசுன்றதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து குரூப் சி கேட்டகரியில் வருது. ரைட்டா? லெவல் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 முதல் 81,100 சம்பளம் கிடைக்கும். இதுவும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் இருக்குன்னா ஒரு டென்டேட்டிவாக பாருங்கள் 17,727 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா. ஸோ பல்கான வேக்கன்சி கிராஜுவேட் லெவலில் இவ்வளோ வேக்கன்சி வர்றதுன்றது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதுவும் ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து 17,727 வேக்கன்சி வந்து ஒரு டென்டேட்டிவ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/8/2024. ஸோ இதான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. போஸ்ட் வைஸாக அங்கேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜ் லிமிட் 18 to 27 என்ன, அதுக்கு எந்த டேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லி தானே 2/8/1997 1/8/2006 வந்து பிறந்திருக்கணும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்து தான் நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுலேருந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால். நீங்கள் ஓபிசினா பிசி முஸ்லீம் எம்பிசி இந்த 3 டிஎன்சி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸர்வீஸ் மேனும் ஒரு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஏஜ் லிமிட். ஸோ அடுத்தது இதுக்கு வந்து என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இது கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்றதுனால பேர்லேயே இருக்குது. ஒரு டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு சில டிகிரி வந்து
மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ 1/8/2024 இதுதான் கட் ஆஃப் டேட். ஸோ இந்த டேட்டின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரை பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது டிகிரி இருந்தாலும் ஓகே, பேச்சுலர் டிகிரி இருந்தாலும் ஓகே, அல்லது இன்ஸ்டியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க் இன் மேத்தமெட்டிக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்றாங்க. அல்லதுன்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்களும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்தா டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஸ்டடிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் எ சப்ஜெக்ட் ஆல் த 3 years அல்லது வந்து ஆல் 6 semester ஆஃப் த கிராஜுவேஷன் கோர்ஸில் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சில விஷயங்கள்லாம் இருக்கும். ரைட்டா? ரிசர்ச் அசிஸ்டன்ட் நேஷனல் உமன் ரைட் கமிஷனை பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? ஆல் அதர் போஸ்ட் இதை தாண்டி இப்போ இவங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் இந்த கண்டிஷன்லாம், மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே ரைட்டா நிறைய விதமான பல்கான வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி ரைட்டா அல்லது டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான், ஒரே விஷயந்தான். மற்ற விஷயம்லாம் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் அந்த கண்டிஷன்லாம் இருக்கும் போது மற்றபட்டுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பியர்ட் இன் த ஃபைனல் இயர் ஆஃப் தர் கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ அப்ளை. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ யாராவது ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வரல, இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். த மஸ்ட் பாசஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஆன் அல்லது பிஃபோர் கட் ஆஃப் டேட்ன்றாங்க. ஸோ நீங்கள் இது ரிசல்ட் வரல அல்லது ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது 1/8/2024 வந்து அந்த ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ அவுட் அப்ளை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எஸ்எஸ்சிக்குன்னு இப்போ புதுசாக வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. புது வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ₹100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மற்றவர்களுக்கு மட்டும் ₹100 வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 25/7/2024 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். சார் இதுக்கு அப்ளை பண்ணால் அதர் ஸ்டேட்டில் போடுவாங்களா சார், நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது போடுவாங்களா சார் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சதர்ன் ரீஜன் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் இருங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சதர்ன் ரீஜியன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் அது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி முக்கியமான மேஜர் சிட்டிஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம தமிழகத்திலே வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2ன்னு சொல்லி 2 விதமான எக்ஸாம் இருக்குது. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Tier 1 எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25 இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 15ன்றாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்குது, இங்கிலீஷ் கம்பேரிசன் இருக்குது. ஸோ 25 கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஸோ 1 hour இதுக்கு 1 hour and 20 minutes ஃபார் த கேண்டிடேட் எலிஜிபிள் அது போட்டிருக்காங்க. 1 hourல இது வந்து அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Tier 1 will consist of objective type question, multiple choice question இருக்கும்ன்றாங்க. The question will be set both in English and Hindi except for English. இங்கிலீஷை தவிர மற்ற ஜென்ரல் நாலேஜ் இந்த மேக்ஸ் ரீசனிங் சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையுமே இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெகட்டிவ் மார்க் இருக்கானா? எஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, அதில் வந்து 0.5 மார்க் வந்து அதாவது 1/4ன்னு சொல்லுவாங்க. 1/4 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1/4 அப்படின்னா 1க்கு 2 மார்க் அப்படின்றதுனால இங்கே 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் போடுறாங்க. ஸோ அடுத்தது வந்து Tier 2. இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. செக்ஷன் 1 மாடல் 1 மாடல் 2ன்னு போட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30 இருக்குன்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரி இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி.
ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை மற்ற விவரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கொஷின் வந்து இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அல்லது இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு பல்கான வேகன்சி வந்து வந்திருக்கு. அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது டிகிரி முடிச்சிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஜாப் சம்பந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.